சமீபத்தில் நுவரேலியா மாவட்டத்தில் உள்ள ஒரு வைத்தியசாலையில், ஒரு முக்கியமான வைத்தியசாலையில், அரசு வைத்தியசாலையில் ஒரு இளம் பெண் இறந்திருக்காங்க. அந்த இளம் பெண் இறந்து பிரேத பரிசோதனை செய்யப்பட்டிருக்கு. பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட பிற்பாடு ஒரு குற்றச்சாட்டு வெளியே வந்திருக்கு. அந்த குற்றச்சாட்டு என்னவென்றால், பிரேத பரிசோதனை பண்ண பிற்பாடு அன்னைக்கு இரவு அதே வைத்தியசாலையில் வேலை செய்கிற 3 ஊழியர்கள் மைனஸ் ஸ்டாஃப் இரவு நேரத்தில் பூட்டை உடைச்சிக்கிட்டு உள்ளார போயிருக்காங்க, வெளியே வந்திருக்காங்க. இப்போ இது சம்மந்தமாக என்னோட அபிப்பிராயத்தை நான் சொல்ல விரும்பலை. ஆனால் இதில் நடக்கிற விஷயம் என்ன, இதில் உண்மை என்ன, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அரசாங்கம் கட்டாயம் பொறுப்பெடுத்தாகும். ஏன்னா இன்றைக்கி மலையகத்தில் ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்களும் நடந்துட்டுருக்கு. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இன்னைக்கு ஒரு பக்கம் வாதம் இருக்கும், இல்லை அவங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இது சம்மந்தமாக பேச விருப்பம் இல்லை, இது சம்மந்தமாக வெளியே கொண்டு வர விருப்பம் இல்லை. ஆனால் இது ஒரு குடும்பத்தின் தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது, ஒரு சமூகத்துக்கு ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். இப்போ பல்வேறு தரப்பினர்கள் அவங்களோட அபிப்பிராயங்களும் அவங்களோட குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னான்னு அரசாங்கம் கட்டாயம் கண்டுபிடிச்சாகும். அதே வைத்தியசாலையில் வேலை செய்யும் ஒரு மூத்த மருத்துவர் அவரோட ஸ்டேட்மெண்ட், அவரோட வாக்குமூலத்தை மீடியா ஊடக பிரிவு கிட்ட வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு. இந்த 3 நபர்கள் உள்ள போயிருக்காங்க, அதுக்கப்புறம் வெளியே வந்திருக்காங்க, நாங்கள் வச்சிருந்த மாதிரி அந்த சடலம் இப்போ இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு சந்தேகம் எழுப்பப்படுது. அதனால நான் யார் மேலேயும் இதான் நடந்திருக்கு இதான் நடக்கலைன்னு சொல்கிற அதிகாரம் எனக்கு கிடையாது. அரசாங்கம் இது சம்மந்தமாக பொறுப்பெடுத்தாகணும். அங்கே இருக்கிற உண்மையான சூழ்நிலை என்னான்னு மக்களுக்கு தெளிவுபடுத்தி ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இடத்துல நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அது சம்மந்தமாக நம்ம நடவடிக்கை எடுத்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாகணும். இப்போ இந்த விஷயம் வெளியே வந்திருக்குன்னா, இதுக்கு ஒரு வேளை உண்மையாக இருந்தால் இதுக்கு முன்னால் இப்படி நடந்திருக்குமோ, எத்தனை தடவை நடந்திருக்குமோன்னு ஒரு கேள்வி எழுப்பப்படுது. இதுக்கு அப்புறமும் இது நடக்குமோன்னு இன்னொரு கேள்வி எழுப்பப்படுது. ஆகவே அரசாங்கத்துக்கிட்டையும் அந்த மாவட்டத்தின் உள்ள ஆளுங்கட்சியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிட்டையும் தாழ்மையான வேண்டுகோள் விடுறேன். இதை நேரடியாக பிரதமர் அவர்கள் கண் பார்வைக்கு அடியில் சென்று இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கணும்னு நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.